அல்லேலூயா. கர்த்தரை ஆண்டவரை இயேசு நாமத்தாலே இந்த திருவிருந்துக்கு ஆராதனை செய்தார். இந்த திருவிருந்து எடுப்பதற்காக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தால் வாழ்த்து சொல்கிறேன். சங்கீதம் 113 சிறியவனை குளிரிலிருந்து குறுக்கி விடுகிறார். அல்லேலூயா. சிறியவனை குப்பையிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நாம எளிமையில கடந்தோம், தேவன் உயர்த்த வச்சிருக்கிறார். இன்னைக்கு சொல்ல போனா இந்த ஊர்ல எந்த பொம்பளைகளும் இருக்க மாட்டாங்க. இந்த ஊர்ல எந்த பொம்பளைகளுமே இங்க இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துல எங்க போயிடுவாங்க, வேலையும் கிடைக்காது. அவங்க ஒரு கோடை தூக்கி போவாங்க. எங்கேயும் சோளத்தட்டா இருக்குதான் பார்ப்பாங்க, பிச்சு பிடிச்சி இருக்குதான்னு பார்ப்பாங்க. போய் அந்த சோளத்தட்டை அந்த மூட்டையில கருப்பா இருக்கும். அதை கொண்டுட்டு வந்து வீட்டுல சாயந்தரமா காய வச்சு பிடிச்சு சாப்பாடு செய்வோம். இப்ப சிறுமை, எளிமை, பஞ்சம். இன்னைக்கு இந்த காலத்துல பசங்களுக்கு ஸ்டோர் அரிசியை ஒரு நாள் ஆக்கிட்டாக்க முகம் பிடிப்பாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். ஒரு பெண்கள் கூட இங்க இருக்க மாட்டாங்க. ஆம்பளைதான் வேலைக்கு போக கையெல்லாம் எல்லாம் நாங்க எல்லாம் இருக்கும். அல்லேலூயா. எல்லா பெண்களும் வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னாக்க பிள்ளைங்களை காப்பாற்றணும். பிள்ளைங்களை என்ன பண்ணணும்? காப்பாற்றி ஆகணும். அல்லேலூயா. பிள்ளைங்களை என்ன காப்பாற்றி ஆகணும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? கிளம்பி காலையில போவாங்க. மணி 3 மணிக்கு தான் வந்தா வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான ஜனங்களே, இன்னைக்கு அந்த எளிமையில இருந்து கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதற்காக அவர்களை தட்டி கர்த்தர் பெண்களும் இருக்காங்க. எங்க சொல்லிட்டா இருக்கிற காலையில பொறுத்தவரை இது கோடிக்கு நாங்க மட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். நம்ம செய்யறது நமக்கு அர்த்தம் இருக்கு போதும் அப்படின்னா நம்ம வேலையை நம்ம நிறுத்திக்கிறோம். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா காவிலை காக்கைகளை பாருங்கள், காவுகளுக்கெல்லாம் தேவன் பிழை கூட்டுகிறார். நமக்கு இன்னும் வேணும் நம்ம செஞ்சுட்டு இருந்தா அது நம்ம தப்பு. அப்புறம் இது வலிந்தா வரும், காடு வலிந்தா வரும், கை வலிந்தா வரும், எல்லாம் வரும். அல்லேலூயா. போதுன்னு நம்ம நினைக்க கற்றுக்கொள்றது. இன்னைக்கு வெளியில போனா சாயந்தரம் வரையில இருந்துட்டு அன்னைக்கு ஒரு பட்டி 1.5 பட்டி தான் சோளம் கொண்டு வர்றாங்க. அதை சாயந்தரமாவே இடிச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு அப்படியா? இல்லையா? 3 நேரம் சாப்பாடு. அப்படியே இல்லையா? வாய்க்கு ருசி இல்லையா? உடனே ஹோட்டல்ல போய் பார்சல் கட்டி. அன்னைக்கு ஹோட்டல்ல பார்சல் கட்டுற சாப்பாடு இன்னைக்கு ஒருத்தருக்கு வாங்கிட்டு வருதா? இன்னைக்கு ஒருத்தருக்கு வாங்கிட்டு வருத அன்னைக்கு இருந்தா இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? பல பேரும் அல்லேலூயா. இப்படியாக தேவன் இன்னைக்கு சிறியவனை குப்பையிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி வைத்தார். சரி, நான் சொல்றது நீங்க எல்லாரும் கேட்கணும். ஏன்னா வேத வசனத்தை சொல்றேன். அந்த வசனத்தை மீண்டுமாக வாசிப்போமா? சிறியவனை பூமியிலிருந்து ஆக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். அப்படியே கண்களை மூடு, அப்படி உட்கார்ந்து கண்களை மூடு. ஆண்டவரே, உங்க இறுதியத்தை முழுமையோடு கற்பித்தார். ஆண்டவரே, எங்க தாய் தகப்பன்மார்கள் இவ்வளவாய் கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு எங்களையா கொஞ்சமாயிட்டு உயர்த்தி வச்சிருக்காரு. அப்படிங்கிற ஒரு நன்றி ஓட்டு இருக்கும். நம்முடைய தாய் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறது பிள்ளைகளுக்கு தெரிய வேணும்னா பிள்ளைகளை நடத்த வேண்டும், கற்றோட்டை பாதையில நடத்த வேண்டும். அப்பதான் உங்களுக்கு போய் புரியும். எனக்காக நான் ஜாப் பண்ணிட்டே இருக்கேன்டா,
உனக்காக நான் உற்சாகம் வேலை கிடைக்கணும், அந்த இடத்துல உயர்த்துக்கணும், அப்படி பேச கற்றுக்கொள்ளணும். உங்க முன்னேற்ற ஆண்டவருக்கு கொடுக்கறது இல்ல, எப்படா முடிப்பாங்க, எப்படா ஓடலாம். பாருங்க, எல்லாம் சபை முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க, ஆலயத்துல இருந்து எல்லாம் போயிட்டாங்க, ஆனந்தம் முடியும். ஆண்டாண்டு மாற்றணும், ஆலயத்துல உட்கார்ந்துட்டு அழுது. அந்த பாஸ்டர் வந்தாரு, வந்தாரு எல்லாம் ஆலயத்தை விட்டு போயிட்டாங்களோ, ஒண்ணு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆலயத்தை விட்டு எல்லாம் போயிட்டாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? போய் வெற்றி பார்த்தான், அழுது கொண்டே இருந்தார், அழுது கொண்டே இருந்தார். அவன் பார்த்து கேட்டான், நீ கொட்டிச்சு வெடித்து இருக்கிறாயா? இன்னொரு துக்கம், அந்த துக்கத்துக்கு எப்படி நம்ம ஆறுதல் சொல்ல முடியும்? அப்படி சொல்லணும். இவன் என்ன சொன்னானா, நீ குடித்து எது வரைக்கும் உட்கார்ந்து அவருடைய மனக்லேஷம், மன வேதனை, மன துக்கம் அவளை அழ வைத்தது. எல்லோ எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு இல்லையே, அதுதான். உடனே ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். அல்லேலூயா. அன்று முதல் அவள் துக்கமுகமாகவே இருந்தது கிடையாது. அந்த எளியவரை ஆண்டவர் மறந்தாரா? அல்லேலூயா. சாமுவேலை காணுவரை அவள் துக்கமுகமா இருந்தார். சாமுவேலை கண்டோன்னு அவள் துக்கமுகம் மாறி சாமுவேலை இவற்றினார், தீர்க்கதரிசியாக மாற்றினார். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் என்னையும் எங்களுடைய பிள்ளைகளையும் தக்க தீர்க்கதரிசியாக மாற்றுவார், உயர்த்துவார். உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய வழிகள் நடத்தணும். குழந்தைக்கு போறான்னு சொன்னா கூட ஆனந்தத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு பழக்கம். எதற்காக? நீங்க வளர்த்தையும் நம்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குடைத்தவர் வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ண போறாரு? பார்க்க வர போறாரு. என்ன பண்ண போறாரு? உங்களை பார்க்க வருவார். வாக்கு பண்ணினவர் என்ன பண்ணுவார்? விஷயத்து ஓடியவரே அடி வந்து போற. அவங்க என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு போவாங்க. அங்க போய் இல்லாதது கொண்டாந்து அட்டி அடிச்சு இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க வீட்டுல சும்மா இருந்தீங்களா? என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஆண்டவர் எந்த நேரத்துல கூட்ட என்ன பண்ணுவாரு? பண்ண வருவாங்க. அல்லேலூயா. நான் பேங்க்ல இருக்கும் பொழுது சிஸ்டம் ஜெனரல் மேனேஜர் என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்கிற பிரான்ச்சுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? விசிட் பண்ண வர போறேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? முன்கூட்டியா எல்லாரும் அவங்க என்ன கேட்பாங்க? எடுத்து ஆயத்தம் பண்ணி வச்சு. அல்லேலூயா. ஏன் சொன்ன தவறுக்கு தான் வந்து கேட்பாங்க. அது போல உங்க வீட்டுக்கு என்ன பண்ண போறாரு? விசிட் வர போறாரு. நீங்க என்ன பண்ணணும்? துதிக்கணும். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? துதிக்கணும். துதிச்சாதான் உங்களுக்கு இப்போ பேசுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்க துதிக்க அவங்க என்னதான் பண்றாங்கன்னு போகக்கூடாது. யாரும் அப்படி போறதுண்டா? யாராலும் இப்படி போயிருக்கிறீங்களா? சொல்லுங்களேன். நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலை இல்ல, வேலை இருக்கும், அவனுக்கு வேலை இல்லாத போல தெரியும். அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம்னா சரி பார்க்கலாம், வீட்டுல என்ன பண்றாங்கன்னு அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போவீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு போவீங்க. போவீங்களா போக மாட்டீங்களா? ஜபா போவீங்களா போக மாட்டீங்களா? போறது இல்லையா? போவீங்க. ஆனா இங்க பாட்டு பாடணும். துணிச்சது 2 பேர். விடுதலை இருக்கு. நீங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கப்படாது. நம்ம வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாம் வீட்டுல பசங்க பள்ளிக்கூடம் போயிட்டாங்க, வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டாரு. இப்ப நம்ம வீட்டுல என்ன பண்றோம்? சின்ன தூங்கியா இருக்கக்கூடாது.
என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்களேன். தின்ன தூங்கியா இருக்கக்கூடாது. அவங்க வீட்டுல என்ன பண்றாங்கன்னு போய் பாக்குறது ரைட்டு தான், விசிட் பண்றது ரைட்டு தான். 10 வீட்டுக்கும் விசிட் பண்ண வருவாரு. என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க அங்க போகணும். என்ன பண்றீங்க வீட்டுல அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்றது, நானும் வீட்டுல சும்மாதான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி வாங்க, 2 பேரும் பைபிள் எடுத்துட்டு வாங்க, 2 பேரும் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டீங்களா? விடுதலை எத்தனை பேர் கிடைக்கும்? நீங்க உங்க நாயத்தை அர்த்தடிச்சுட்டு வந்தா, மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படு. நீங்க துதிச்சீங்களா? பல பேர் விடுதலை. 2 பேரும் போய் சேர்ந்தீங்களா? 2 பேரும் துதிக்கிறதுக்காக போகணும். அவங்க போட்டு என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு போகக்கூடாது. உங்க வீட்டை கருத்தை விசிட் பண்ண வருவார், நீங்க இன்னொரு வீட்டுக்கு விசிட் பண்ண போகக்கூடாது. அப்படி விசிட் பண்ண போகணும்னா 2 பேர் சேர்ந்து கருத்துல என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அப்பதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதுவனை உயர்த்த முடியும். என் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிடுச்சு, எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு, உட்காந்துட்டு என்ன அடிக்குது? போர் அடிக்குது. அந்த வீட்டுக்காரும் போடலாம். அங்க போனா அவங்க என்ன சொல்லணும்னா, மற்றது நல்லதா போட்டு போர் அடிக்குது, அதனால இப்ப என்ன பண்ணலாம்? 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் விசுவாசிகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்கு தேவன் போட்டுக்கிற ஒரு வழி. அவங்க பிரியமான தேவஜனங்களை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம கேட்கணும். கேட்டாதான் எல்லாமே நடக்கும். என்னது வாசிப்போம். 5வது வசனத்தை 113 5வது வசனம். வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர்கள் ஒருவரும் கிடையாது. அவர் எங்க வாசம் பண்ணுகிறார்? உன்னதம் படிந்து. அதான் அருமையான பாடல். உன்னத தேவன் வாசம் பண்ணி உன்னுடன் தான் உன்னதங்களில் வாசம் பண்றது மட்டுமல்ல, அவர் உன்னோடு இருக்கிறார். அது இல்லையா? வாசிப்பா. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யாருமே இல்ல. அல்லேலூயா. அவருக்கு நிகரானவர் இந்த பூமியில ஒருவருமே இல்ல. வாசி பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுகிறாங்க? அவரை தாழ்த்துகிறார். அவரை சிறுவனை பொழிவில் இருந்து எடுத்து எளியவனை கொண்டு எடுத்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. டிவி யாராவது பாத்தீங்க? சினிமா பாக்குறது இல்ல, கிறிஸ்தவ செய்தி யாராவது பாக்குறீங்களா? அல்லேலூயா. அது வந்து ஆர்வம் பாலா என்பவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அது பிரபலமான பாடல். எந்த சபையில அந்த பாடல் பாடாத சபையே இருக்கிறது கிடையாது. ஆர்வம் பாடல் என்ன பாட்டு பாடுறாரு? என் தாய் உருவாக்க மட்டுமா வரலாம், குப்பை பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. குப்பை பொறுக்கிறவங்க இங்கேயும் பாப்பீங்க. குப்பை பொறுக்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. தாய் பாட்டில் இருந்தாலும் விட மாட்டாங்க, பிளாஸ்டிக் இருந்தாலும் விட மாட்டாங்க. எல்லாம் பொறுக்கி மூட்டை கட்டி இப்படி போட்டு போய் பாடையில போய் போடுவாங்க. அதுபோல் இவங்க அம்மா வளர்த்தாங்க, இவரும் குப்பை பொறுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆர்வம் பாட்டு. அல்லேலூயா. அந்த ஆர்வம் பால குப்பை பொறுக்கிட்டு கூட சினிமாவை பாட்டு எழுத போலாம். சினிமாவுக்கு நல்லா பாடுவாராம். பாடுங்க பார்த்துட்டு சினிமா பாட்டு எழுதுனாக்க நமக்கு பணம் நிறைய கிடைக்கும் அப்படின்ட்டு அவரு மெட்ராஸ் வந்திருக்காரு. அங்க வந்தோடனே யாருமே சினிமா பாட்டு எழுதுறதுக்கு அவரை யாரும் கூப்பிடல. உடனே பெர்குமான்ஸ் பாடிட்டு இருந்தோம். அந்த பெர்குமான்ஸ் பாடல வந்து இவரை ரிப்பீட் பண்ணி பாடிட்டு இருந்தாங்க. பாடுங்க. பாடும்பொழுது இவருக்கு குரல் நல்லா அமைஞ்சிருச்சு.
அப்புறம் ஆண்டவருடைய பாட்டையாவது எழுதலாம். ஆண்டவர் நம்மோடு பேசுவார பேச மாட்டேன். அவர் சபைக்கு போனாரு. அங்க போய் சபையில போய் சேர்ந்த உடனே ஆண்டவர் பேசினார், நீ அன்னக்கார பாடு, நான் உன்னை வெறுத்துவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய பாட்டை பாடிட்டு இன்னைக்கு நிறைய பாட்டு பாருங்க. ஒரு பாட்டு வந்து 6 நாள் தான் ஆகுது. 1.5 லட்சம் 1 லட்சம் பேருக்கு மேல பார்த்துட்டாங்க. அப்ப தேவன் உயர்த்துகிறார், எளியவன் மறக்கிறார், குப்பையில இருந்து எடுத்து அப்படித்தான் சொல்றாரு. சாட்சி சொல்றாரு. நீங்க வேணாலும் போட்டு பாருங்க, உங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, ஆர்வம் பாருங்க. குப்பை பொறுக்கிட்டு இருந்தேன், என்னை எடுத்து உயர்த்த இருக்கிறாரு. அப்ப போயிடுமா? நம்ம பிள்ளைகள் உயர்த்த மாட்டாங்க. விசுவாசம் உங்களுக்கு விசுவாசம் நமக்கு வேணும். அப்பதான் நம்முடைய பிள்ளைங்க நம்ம சொல்ற பேச்ச கேட்பாங்க. நீங்க விசுவாசம் இல்லாத பிள்ளைகளுக்கு இப்பவே தளபாடுங்கன்னா ஒண்ணும் பண்ணவே முடியாது. உன் பிள்ளைகள் அப்படியே நிறுத்து அப்படின்ட்டு நிறுத்திக்குவாங்க. அப்பதான் உயர்த்துவார். இன்னைக்கு அந்த ஆர்வம் பலம் நீங்க எல்லாரும் பார்த்துக்கிறீங்களா இருக்கா? அந்த பாட்டு பாடுற அதை கூட பாத்தீங்க. அவர் பாருங்க, இருக்கிறது ஷார்ட்டா தான் இருக்கிறது, இருக்கிறது ஷார்ட்டா பிள்ளைய தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைங்க? 3 பட்ட பிள்ளைங்க. இன்னைக்கு அந்த யூடியூப்ல போட்டாக்கா அவங்களுக்கு கோடி பணம் வருது. உயர்த்திட்டாரா இல்லைங்க? சினிமாவுக்கு போயிருந்தா கூட அவ்வளவு பணம் வராது. ஆக மாட்டாங்க. ஏன்னாக்கா முன்னாடி இருக்கிறவங்க பூரா என்ன பண்ணுவீங்க? மட்டம் தட்டிவிடுவாங்க. ஆனால் இவர் அங்கிருந்து தன்னை தாழ்த்தி வந்து சிறியவனை உயர்த்த போகணும். சந்தஸ்ரீ 6வது 113 6வது வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? 6வது வசனம் முன்னாடி 5வது வசனம் வாசிப்பாங்க. உன்னதங்களில் அவர் உயர்ந்தவர், வாசம் பண்ணுகிறவர், நம்முடைய தேவனை காத்தால் அந்த சமமானவர் யாரும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்பா. அவரை தாழ்த்துகிறார். இந்த பூமியில யார் யார் என்னென்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் என்ன பண்றாரு? தம்மை தாழ்த்துகிறார். ஆகவே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? அந்த சிறியவனை என்ன பண்ணிட்டாரு? புள்ளியில இருந்து எடுத்து குப்பையில இருந்து எடுத்து என்ன பண்ணிட்டாங்க? அவர் சொல்றாங்க அந்த ஆர்வம் பாடா இப்படி ஆண்டவரை எனக்கு விருப்பாருன்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் சினிமா நடிக்க சினிமாவில் பாட்டு இருந்தாலும் அவரே பாட்டு இருந்து அவரே பாடுறாரு. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அப்படி சொல்லணும், நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல பிரிக்குமான தேவஜனங்களை இன்னைக்கு வந்து ஒரு பாட்டு எடுத்துருக்கிறது 6 நாள் தான் 7 நாள் தான் ஆயிடுச்சு. அந்த பாட்டுக்கு இன்னைக்கு வந்து எத்தனை பேர் பார்த்துட்டு தராங்க? 1 லட்சம் பேருக்கு மேல பார்த்துருக்காங்க. அல்லேலூயா. யூடியூப்ல எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? 1 லட்சம் பேருக்கு பார்த்துருக்காங்க. இன்னைக்கு 2 வருஷம் கூட 1 லட்சம் பேருக்கு காணும் யூடியூப்ல. அல்லேலூயா. அது பிரியமான தேவஜனங்களே, கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார் என்று சொல்லி நாம் கர்த்தரை நாம் போற்றி புகழ்ந்து பாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனங்களே, கர்த்தர் சொல்லுகிறதை நன்றாய் கேட்டுக்கொள்ளணும். நானும் ஆண்டவருக்கு என் பிள்ளைகளை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொள்ள